இதோ தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் வழங்கும் இணை மானிய நிதி திட்டம் எம்ஜிபி. வளம் என்பது உயர்வதற்கே, தொழில் என்பது விரிவடைவதற்கே. இதோ தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் வழங்கும் இணை மானிய நிதி திட்டம் எம்ஜிபி. தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கியின் நிதி உதவியில் செயல்படும் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் டிஎன்ஆர்டிபி ஊரக தொழில் நிறுவனங்களை விரிவாக்கிடவும் புதிய தொழில்களுக்கு ஆதரவு வழங்கிடவும் இணை மானிய நிதி திட்டம் எம்ஜிபி என்ற திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இந்த இணை மானிய நிதி திட்டமான எம்ஜிபி தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் 120 வட்டாரங்களில் திட்ட ஆதரவு தேவைப்படும் ஊரக தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. டிஎன்ஆர்டிபி திட்டம் இந்த இணை மானிய நிதி திட்டத்தை 16 கூட்டாண்மை நிதி நிறுவனங்களான PFIக்களுடன் இணைந்து உருவாக்கியுள்ளது. அந்த 16 கூட்டாண்மை வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் எம்ஜிபி நிதிக்கடன்களை வழங்கி வருகின்றன. இந்த எம்ஜிபி நிதிக்கடன் திட்டத்தில் தொழில் முனைவோர் தொழில் திட்ட மதிப்பில் 10% மூலதன பங்களிப்பை வழங்க வேண்டும். கூட்டாண்மை நிதி நிறுவனங்கள் PFIs 60% கடன் தொகைக்கு பங்கேற்கும். இந்த 3 தொகையும் ஒருங்கிணைந்து 100% இணை மானிய நிதிக்கடனாக தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும். இந்த எம்ஜிபி கடனுதவியை பெறும் தொழில் முனைவோர்கள் கடன் தொகையில் 70% திரும்ப செலுத்தினால் போதும். மீதமுள்ள 30% மானிய தொகை தொழில் முனைவோர் கணக்கில் வழங்கி கடன் முடிக்கப்படும். இந்த எம்ஜிபி நிதி கடனின் நோக்கங்கள் ஊரக தொழில் நிறுவனங்களை ஊக்குவித்தலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதலும் ஆகும். இதில் சுய உதவிக்குழுக்கள், சுய உதவிக்குழு குடும்பத்தாரால் செயல்படும் தனிநபர் தொழில் நிறுவனங்கள், தொழிற்குழுக்கள், உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள், முதல் தலைமுறை நிறுவனங்கள், மகளிர் நடத்தும் நிறுவனங்கள், மாற்றுத்திறனாளர்கள் நடத்தும் நிறுவனங்கள் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டு அவற்றில் உள்ள சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு எம்ஜிபி இணை மானிய நிதிக்கடன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த எம்ஜிபி செயல்பாட்டின் மூலம் தொழில் முனைவோர்களுக்கு வலுவான நிதி அமைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. கடனை திரும்ப செலுத்தும் ஒழுக்க நெறிமுறைகள் கற்பிக்கப்படுகின்றது. தொழில் நிறுவனங்களுக்கான நிலையான மற்றும் வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்றது. நிதி நிறுவனங்களை சரியான நேரத்தில் கடன் ஆதரவை நீட்டிக்கவும் மற்றும் பங்கேற்கவும் திட்டத்தின் மூலம் வழிவகை செய்யப்படுகின்றது. எம்ஜிபி நிதிக்கடன் பெறுவதற்கான தகுதிகள்: சுய உதவிக்குழுவின் குடும்பத்தாராக இருக்க வேண்டும். 18 முதல் 57 வயதிற்குட்பட்டு இருக்க வேண்டும். திட்டம் செயல்படும் பகுதியில் வசிக்க வேண்டும். எம்ஜிபியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து சான்றுகளையும் வைத்திருக்க வேண்டும். தொழிற்குழுவிற்கு எம்ஜிபி நிதிக்கடன் பெறுவதற்கு வேண்டிய தகுதிகள்: திட்டம் இயங்கும் பகுதிக்குள் தொழிற்குழு செயல்பட வேண்டும். 5 முதல் 10 துடிப்பான உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். குறிப்பிடப்படும் தொழில் 6 மாதங்கள் நல்ல முறையில் செயல்பட்டிருக்க வேண்டும். தொழிற்குழு பெயரில் வங்கிக் கணக்கு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். தொழிற்குழு பெயரில் முந்தைய கடன் தவணைகள் இருக்கக்கூடாது. தொழிற்குழுவை விரிவாக்கம் செய்ய ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும். உற்பத்தியாளர் கூட்டமைப்பில் குறைந்தது 300 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அனைத்து சட்டத்திட்ட இணக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். 1 ஆண்டு காலம் தொழில் வணிகம் நடைபெற்றிருக்க வேண்டும். 50% உறுப்பினர்களிடம் பங்கு மூலதனம் பெறப்பட்டிருக்க வேண்டும். கூட்டமைப்பின் பெயரில் வங்கிக் கணக்கு நடைமுறையில் இருக்க வேண்டும். கூட்டமைப்பின் பெயரில் அல்லது நிர்வாகிகளின் பெயரில் முந்தைய வங்கிக் கடனோ அல்லது இடைநிறுத்தமோ இருக்கக்கூடாது. உற்பத்தியாளர் கூட்டமைப்பை விரிவாக்கம் செய்ய ஆர்வமுள்ளவராக இருக்க வேண்டும். எம்ஜிபி நிதி வழங்கல் நடைமுறைகள்: எம்ஜிபிக்கான ஆவணங்களை தொழில் முனைவோரிடம் தொழில்சார் சமூக வல்லுநர் நேரடியாக பெறுவார். பெறப்படும் ஆவணங்கள் கணினியில் பதிவிடப்படும். தொழில் முனைவோர் தாங்களே www.tnrtp.org இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். இந்த ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு தொழில் திட்டம் தயாரிக்க மதிசிறகுகள் தொழில் மையத்திற்கு அனுப்பப்படும். MSTM மையத்தில் தொழில் திட்டம் தயாரித்து வட்டார இலக்கு அணி BTFக்கு அனுப்பப்படும். வட்டார இலக்கு அணி தொழில் திட்ட முழு விவரங்களையும் ஆராய்ந்து நிதிக்கான கூட்டாண்மை நிதி நிறுவனங்களுக்கு ஆவணங்களை அனுப்பி வைக்கும். கூட்டாண்மை நிதி நிறுவனம் TNRTP திட்டத்தின் இணை மானிய நிதிக்கான அனுமதியை கேட்டு பெறும். அதன் பிறகு மாவட்ட செயல் அலுவலர் DEO மற்றும் மாநில திட்ட மேலாண்மை அலகின் SPMU ஆய்வுகள் மற்றும் செயல்முறைக்கு பிறகு எம்ஜிபி நிதிக்கடன் தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும். இணை மானிய நிதி திட்டத்தின் சட்ட திட்டங்கள்:
மானிய நிதியானது தொழில் திட்ட மதிப்பில் 30% வழங்கப்படும். அதிகபட்ச மானிய தொகை ரூபாய் 40 லட்சம் வரை வழங்கப்படும். வழங்கப்படும் கடன் திட்டத்திற்கு சொத்து மதிப்பீட்டின் அடிப்படையில் காப்பீடு செய்யப்படும். எம்ஜிபி கடனுதவி வழங்கப்பட்ட 30 நாட்களில் தொழில் முனைவோர் சொத்து ஆதாரத்தை உருவாக்க வேண்டும். எம்ஜிபி நிதிக்கடனை பெற்று தொழில் முனைவோர் தங்களது நிறுவனத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம். தொழில் முனைவோரின் நிறுவன செயல்பாடுகளை திட்ட அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணிப்பர். இதுவரை எம்ஜிபி நிதிக்கடன் பெற்று பயனடைந்தோர் விவரம். இணை மானிய நிதியுதவி பெற்ற நிறுவனங்களின் எண்ணிக்கை மொத்தம் 5690. விடுவிக்கப்பட்ட இணை மானிய நிதித்தொகை மொத்தம் ரூபாய் 58.77 கோடி. வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட மொத்த கடன் தொகை ரூபாய் 176.31 கோடி. ஆக ஊரக தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டில் இணை மானிய நிதி திட்டம் எம்ஜிபி விரிவான வளங்களை வழங்கி வருகின்றது. இணை மானிய நிதியுதவியை பெற்று தொழில்களை விரிவாக்குவோம். தமிழ்நாட்டிற்கு பலமான பொருள் வளத்தை உருவாக்குவோம்.